Yes, okay. Warm up. Next, side to side. Down and up. Full rotation. Opposite side. Shoulder rotation. Opposite side. Full arm length rotation. Opposite side. Split stretch. Spine twist. Hip rotation. Opposite. High knee. Butt kick. நல்ல கால்ல கேப். ஃபார்வர்ட் பெண்ட். முன்னாடி பின்னாடி. ஃப்ரண்ட் பேக். ஃப்ரண்ட் பேக். Relax. March past. Spot cycle. ரெண்டுமே டயகனல் ஸ்ட்ரெச். நல்லா சைட் டு சைட். கை ரெண்டும் ஸ்ட்ரெயிட். ஜஸ்ட் எல்போ ஃபோல்ட். ரிலாக்ஸ். ஸோ ஸ்டிக் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை எடுத்துக்கோங்க. முதல்ல ஷோல்டரோட டிஸ்டன்ஸ் வச்சிருந்தா போதும்.
வச்சுட்டு என்ன பண்றோம், சிம்பிளா கோ அப் செஸ்ட் லெவல் வரைக்கும், தென் அகைன் அப்படியே ஒரு சர்க்கிள், கோ அப் சர்க்கிள். ஸோ இது வந்து ஈஸியா கை மட்டும் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எல்போ மட்டும் இப்படி லூஸா வெளியில விட்டுட்டு இப்படி பண்ணாம நல்ல கோ அப், செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகுது, எல்போ ரெண்டும் உடம்பு ஒட்டி போகுது, தென் அப்படியே. ஸோ அப்பர் பாடினாலே ஒன்லி கை மட்டும் கிடையாது, செஸ்ட், பேக், உங்களோட கோர் டைட், ஆப்ஸ் டைட் எல்லாம் வச்சுட்டு கண்டினியூ. ஃபுல்லா எல்போ ரெண்டையும் நவமணிவம், எல்போ ரெண்டும் உடம்பு ஒட்டி, தென் கோ அப். எல்போ அப்படியே உடம்பு ஒட்டி இருக்கணும், தென் கோ அப். கீதா உங்களோடது எல்போ ஓப்பன் ஆகாம க்ளோஸ், ஃபுல்லாவே எல்போ க்ளோஸ், எல்போ உடம்பு ஒட்டி, எவ்வளோ முடியுதோ எல்போ ரெண்டும் உடம்பு ஒட்டி. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க சச்சுமா, கம்மி பண்ணீங்கன்னா உங்களோட எல்போவும் கரெக்டாக அதே லைன்ல வரும். நல்ல செஸ்ட் ஓப்பன், பேக் நல்ல ஸ்கியூஸ் ஆயிருக்கணும், தென் டவுன் டவுன். இப்போ அப்படியே கீழே இருந்து வரும் மேலே, ஆப்போசிட் சைடு மேலே. ஸோ சிம்பிளா நின்று பண்ணோம்னா கை மட்டும் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும், உடம்பு ஃபுல்லா அப்படியே ஆடாம நிற்கும், வெறும் கை மட்டும். அப்படி பண்ணாம நல்ல செஸ்ட், பேக், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, செஸ்ட், பேக், abs tight, rotate, rotate, rotate. Few more reps. Rotate. Body full straight. கை பின்னாடி எவ்வளோ முடியுதோ பின்னாடி உடம்பு ஒட்டி, எல்போ. லாஸ்ட் ரவுண்ட். ரிலாக்ஸ். இப்போ நல்லா வைடா வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுதோ வைடா வைக்கிறோம். சைட் டு சைட். ஃபுல்லா ட்விஸ்ட் பண்றீங்க, தென் இந்த சைட் ட்விஸ்ட், ஃபுல் ட்விஸ்ட். இதுல எவ்வளவு முடியுதோ கேப் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, தென் ஃபுல். ஆனா எல்போ மடங்காம பார்த்துக்கோங்க, எல்போ மடங்குது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க, தென் அதுல இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச். abs tight, ஃபுல் ஸ்ட்ரெச். மேலே போற கை நல்ல ஸ்ட்ரெச். இப்போ இந்த கை நல்ல ஸ்ட்ரெச், எந்த கை மேலே போகுதோ அது இன்னும் நல்ல ஸ்ட்ரெச். கரெக்ட். பாடி ஸ்ட்ரெயிட், breathing normal, abs tight, stretch. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம், ஷோல்டரோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா போதும். ஓவர் ஹெட் கோவா, கால்லையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். இங்கேருந்து அப்படியே சைட், சேம் சைட் 10 reps பண்ணிக்க போகிறோம். 2, abs tight, 3, 4, 5. எல்போ மடங்க கூடாது, ஃபுல் ஸ்ட்ரெச், தென் கண்டினியூ. 6, 7. எல்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஹேமா, எல்போ சுத்தமா மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச். மேலேருந்து நம்மளை யாரோ இழுக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச், தென் சைட். லாஸ்ட் ஒன். ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச். இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து உங்களை யாரோ இழுத்தா எப்படி இருக்கும், ஃபுல் பாடி ஸ்ட்ரெச், தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட். 2, 3, 4. ஜெயகௌரிமா சைட்ல போகும்போது உடம்பு, காலு, இடுப்பு எதுவுமே வளைக்காம பாடி ஸ்ட்ரைட், ஒன்லி அப்பர். கரெக்ட். 5 more.
4, 3, 2, last one, up. Relax. Water break. Next one, இந்த ஸ்டிக் அப்படி பின்னாடி பிடிச்சிக்கிறோம். பின்னாடி பிடிக்கிறோம். உடம்பு விட்டு எவ்வளவு தூரம் நல்ல பின்னாடி கொண்டு போக முடியுதோ கொண்டு போயிட்டு சைட் டு சைட் ஸ்விங். ஸோ என்ன ஆயிருக்கு? ஸ்ட்ரெயிட் பாடி ஸ்ட்ரெயிட். ஹேமா அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட், செஸ்ட் ஓப்பன். எஸ், இப்போ எவ்வளவு முடியுதோ நல்ல பேக், தென் சைட் டு சைட் ஸ்விங். பிடிச்சிருக்கிறது ஷோல்டரோட கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் பிடிச்சிக்கலாம். தென் சைட். இப்போ அப்படியே செஸ்ட் ஓப்பன் ஆனது அப்படியே இருக்கு. அதே இதில் ஃபுல் பாடி, தீபா மேம் ஃபுல் பாடியுமே சேர்த்து ஆட்ட வேண்டாம். நீங்கள் கை போகும்போது அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ், செஸ்ட் நல்ல ஓப்பன். குட். எப்போ முடியலையோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். தென் 10 more. 10, 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. Static run. ஒரே இடத்துல நிற்கிறோம். அப்பர் பாடியை மட்டும் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிட்டு ரன். கை சைட் டு சைட், செஸ்ட் நல்ல சைட் டு சைட், ஆப்ஸ் டைட் அண்ட் ரன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ், ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வயிறு கீழே படுற மாதிரி படுத்திருக்கோம். கை ரெண்டும் சைட்ல சூப்பர்மேன் பண்றதுக்கு எப்படி பண்ணுவோம்? நெக் அண்ட் செஸ்ட் அப். ஓகே, இங்க இருந்து நல்லா எவ்வளவு முடியுதோ சைட்ல போய் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பாடியை முட்டு வரைக்கும் எய்ம் பண்ணுங்க. எங்க வரைக்கும் முடியுதோ போய் டச் டச் டச். எப்போ முடியலையோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், தென் கண்டினியூ. எஸ், பாடியை நல்லா அப்பர் பாடி எவ்வளோ முடியுதோ நம்ம ஆப்போசிட்ல படுத்துட்டு டோ டச் பண்றதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பாடியை நல்ல சைட்ல ட்விஸ்ட் பண்ணிட்டு டச். 5, 6, 7, slow and steady. 8, 9, 10. வயிறு நல்ல கீழே தான் அமுங்கி இருக்கணும். வயிறு தூக்க வேண்டாம், தூக்க முடியாது. பட் ஃபுல்லா உடம்பு அப்படி திருப்பிக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யாம ஸ்டேபிளா இருக்கட்டும். நல்ல side. 10 more. 9, 8, 7, 6, 5, 4. Very good. 3, 2, 1. Relax. Exhale by the ear. நெக்ஸ்ட் கேட் அண்ட் கவ் பொசிஷனுக்கு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். ஆனா கை ரெண்டும் நல்ல வைடா எவ்வளவு தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு கையை மட்டும் ஃபுல் ஸ்ட்ரெச்,
then up. இப்போ அடுத்த சைடு. அப்போ அடுத்த சைடு ஒரு கை ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆக இருக்கு, இன்னொரு கை எப்படி விட்டு கொடுக்கணும்? ஃபுல்லா எல்போ மடக்கி அது சைடா போச்சுன்னா தான் இன்னொரு கை ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். தென் கம் அப். பட்டு பாருங்க பப்பி போஸ்ட்ல பண்ற மாதிரி பட் மேலேயே இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளோடது செஸ்ட், ஆர்ம் லைன் அண்ட் பேக். கம் அப். ஒரு கை எல்போ மடங்குது, இன்னொரு கை ஃபுல் ஸ்ட்ரெச். தென் அப். Full stretch. Then up. Continue. Yes. Correct. Elbow மடக்கிட்டு full stretch. அடுத்த side. Next side. ஒரு தடவை right, ஒரு தடவை left. Correct. Continue. Stretch. எந்த கை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகணும். ஈவன் உங்களோட சின் செஸ்ட் வரைக்கும் கூட ஃப்ளோர்ல போயிடும். தென் அப்படியே அதை லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சைட் ஸ்ட்ரெச். தென் கம் அப். நெக்ஸ்ட் சைடு. அப். குட் ட்ரை. லாஸ்ட் 5. ஒரு இது நல்லாவே எல்போ மடக்கிக்கோங்க, இன்னொரு கை ஃபுல் ஸ்ட்ரெச். தென் அப். Next side, up, abs tight, up, last 2, up, 1, up, relax, child pose lower stretch. நெக்ஸ்ட் ஒன். கை ரெண்டும் பின்னாடி வச்சிருக்கோம், அதோட சப்போர்ட் அகைன் அப்பர் பாடிக்கு தான் நம்ம பண்றோம்ன்றனால இங்க ஃபுல் பாடியோட வெயிட்டையும் நம்ம கையில போடுறோம். எந்திக்கிறோம், ஆப்ஸ் டைட், க்ளூட் எந்திச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த கை ஃபுல்லா அப்படியே அப்பர் பாடி ஃபுல்லா இன்வால்வ் ஆகி பாடி வெயிட்டை பிடிச்சிருக்கு. இப்போ ஜஸ்ட் சிம்பிளா சைட் டு சைட் ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம். கொடுத்தாலும் கை அதை வந்து பேர் பண்ணி பிடிக்குதுன்றக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சேலஞ்சு தான். ஜஸ்ட் இப்படியே ஹோல்ட் பண்றது வேலை. சிம்பிளா சைட் டு சைட், ஆப்ஸ் டைட். ஸோ எப்போ கை வலிக்குது முடியலன்னு தோணுதோ பிகினர்ஸ், ஜஸ்ட் டவுன், தென் அகைன் கோ அப், தென் கண்டினியூ. 4, 5, 6, 7. வெரி குட். கரெக்ட். 9, 10. பிகினர்ஸ் எப்போ முடியல சிம்பிளி டவுன், then again go up. Okay, 10 more. Abs tight, breathing normal. 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. கழுத்துமே ஸ்ட்ரெயின் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட் ரொட்டேட். நெக்ஸ்ட் ஒன், ட்ரைசெப் கெட்டப் பண்ண போறோம். எப்படி? எல்போ வரைக்கும் தான் உங்களோட எல்போ கீழே இருக்கணும். ஜஸ்ட் எல்போ வரைக்கும் கையை தூக்கிக்கலாம். உங்களோட ஆப்ஸ் டைட் பண்ணிட்டு மேலே வரைக்கும் வரலாம். தென் கோ டவுன். ஃபுல்லா எந்திக்க போறது இல்லை, நம்ம ஸ்டெப் மாதிரி எந்திக்க போறது இல்லை. எல்போ தரையிலே தான் ஆல்வேஸ் இருக்கணும். எல்போ டவுன், தென் உங்களோட அப்பர் பாடி அப், அகைன் கோ டவுன், அப். ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, கிரன்ச், தென் டவுன், கம் அப். இப்படி மேலே வரும்போது எக்ஸேல் பண்ணிட்டே வரீங்க, கையோட எல்போ ரெண்டும் தரையில டச், தென் டவுன். ஸோ எல்போ தரையில டச் ஆயிருக்கனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே எந்திக்க முடியாது. நீங்க அவ்வளோ எந்திச்சா போதும். எந்திக்கும் போது ஒரு கிரன்ச்சை ஃபீல் பண்றீங்க, ஒரு செகண்ட் ஹோல்ட், தென் கோ டவுன். கரெக்ட். ஆமா, எக்ஸேல், எஸ், கரெக்ட், கோ டவுன். குட். அண்ட் சீனியர்ஸ் வெயிட்டை வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். சீனியர்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா வெயிட்டை ஆட் பண்ணிக்கோங்க, தென் கோ டவுன். 8,
back, 9, back, 10, back, 10 more, back, 9, back, 8, slow and steady, மேலே வரும்போது hold, ஒரு செகண்ட் hold, then down, 7, back, 6, back, last 5, back, 4, back, 3, back, 2, back, last one, back, really nice. Got a break. Neck rotate. Static run again. ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. லோவர் பாடி அப்படியே தான் வச்சுப்போம். ஒன்லி அப்பர் பாடி. கை சைட் டு சைட், செஸ்ட், பேக், abs side, breathing normal. 5, 6, 7, 8, 9, 10. 10 more. 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. Again stick எடுத்துக்கிறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஷோல்டரோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடயே பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே பேக், ஃபுல் பேக், பட்டை டச் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக பேக் போயிட்டோம். தென் அங்கேருந்து அப்படி தையில் வந்து டச். ஸோ எல்போ ஒவ்வொரு தடவை மடங்கி மடங்கி போகாமல் ஸ்மூத்தாக ரெண்டு இதுவும் ஷோல்டர் அப்படியே ஓப்பன் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ எல்போ மடங்குதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட்டிக்கோங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி கூட கூட நல்ல ஷோல்டர் இது ஆக ஆக உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணாலும் எல்போ மடங்காமல் அப்படியே போகும். ஸ்ட்ரெயிட். இப்போதைக்கு ரொம்ப மடங்குதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட்டிக்கலாம். எஸ், கரெக்ட். பேக். ஸோ இங்கே தானே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லூஸாக ஃப்ளாவியாக விட்டுட்டு நிற்கக்கூடாது. வயிறை ஆப்ஸ் டைட், breathing normal, full body tight. Go back, front. Good. Back, front. Back. கொஞ்சம் ரெப்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். பேக், front. Back, front. Last 5, back, front. 4, front. 3, front. 2. ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீலே ஆகலை அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, லாஸ்ட் ஒன். ரிலாக்ஸ். அகைன் ஸ்டிக் பின்னாடி போகுது. எல்போல வச்சு லாக் பண்ணிட்டு கை வச்சு பிடிச்சிக்கணும். கரெக்ட், கரெக்ட். இங்கே வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இங்கேருந்து ஸ்விம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? அல்டர்னேட். செஸ்ட் நல்ல ஓப்பன் ஆகிருக்கு. அதே பொசிஷனில் பேக் நல்ல ஸ்கியூஸ் ஆகிருக்கும்.
கால் லோயர் பாடிக்கு கால் ஆட்ட வேண்டியது இல்லை, கால் அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. கவிதா மேம் கொஞ்சம் கால் ஸ்டேபிளா, அப்பர் பாடி மட்டும் இருந்தா போதும். ஸோ உங்களோட வந்து இந்த பட் ஹிப்பும் ஆடுது இல்லையா, இப்படி ஃபுல்லா ஆடாம அதை ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. ஹிப்ல இருந்து நல்ல இது மட்டும் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று பேக், ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று பேக். 7 8 9 10. அப்படி ஆப்போசிட் சைட் 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். மேல ஓவர் ஹெட், அங்கிருந்து ஷோல்டருக்கு நெக்குக்கு பின்னாடி ஷோல்டர்ல போய் டச், தென் அங்கிருந்து அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட் ரைட் லெஃப்ட், தென் அகைன் கோ அப். ஒரு தடவை நல்லா அங்கிருந்து ஷோல்டர்ல வந்து டச், நல்ல ரைட் ட்விஸ்ட் லெஃப்ட், கோ அப் டவுன் ரைட் லெஃப்ட், கோ அப். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணது இப்படி பெண்ட் பண்ணியிருந்தோம், இந்த தடவை ஃபுல்லா ஸ்பைன் ட்விஸ்ட். காலை எங்கேயும் திருப்பாம கால் அதே இடத்துல ஸ்டேபிளா வைக்கிறோம். உங்களோட அப்பர் பாடி ஹிப்ல இருந்து மட்டும் ட்விஸ்ட் சென்டர் ட்விஸ்ட் சென்டர், ஆப் சைட் கரெக்ட், டவுன் சைட் நெக்ஸ்ட் சைட், கோ அப் டவுன் சைட் நெக்ஸ்ட், கோ அப் டவுன். இப்போவும் எல்போ உடம்பொட்டி சைட் சைட், கோ அப் டவுன் சைட் side, up, down, side, side, go up, down, side, நல்ல side, last side, down. சைட்ல திரும்பும்போது ரம்யா கால் திருப்ப கூடாதுப்பா, திருப்பினா நமக்கு ஸ்ட்ரெச் சரியா தெரியாது. ஃபுல்லா கால் தரையிலேயே டைட், அப்பர் பாடி மட்டும் ஹிப்ல இருந்து எவ்வளவு கரெக்ட் முடியுதோ கால். Side, side, 2, side, side, last one, down, side, side, relax. Again, இப்போ வச்சிருந்த இடத்துலயே லாக் பண்ணிக்கிறீங்க. கழுத்தை பிடிச்சி அமுக்கக்கூடாது, கழுத்து தனியாக இருக்கட்டும். அதுக்கு கீழே இருக்கு ஸ்டிக், கிராஸ் கிரன்ச் பண்ணுறோம். நல்ல கால் எவ்வளோ முடியுதோ கம்மா, முடிஞ்சா டச், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். எங்கே வரைக்கும் வருதோ அங்கே வரைக்கும் ஃபுல்லாக கிராஸ் கிராஸ். ஓகே, ஸோ கிராஸை டச் பண்ண வரும்போது அது அப்படியே ரோல் ஆகி கழுத்து வரைக்கும் வந்து அமுக்கும். அப்படி அமுக்குதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா இங்கே டைட் பண்ணிக்கோங்க ஸ்டிக், அதுக்கு மேலே மேலே வரக்கூடாது. நீங்கள் டச் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இங்கே வரைக்கும் வந்துட்டு போங்க போதும். ஒவ்வொரு தடையும் கொண்டு போய் கழுத்து போய் இடிக்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. தென் நெக் போய் மாறும். சைட் நல்ல கிராஸ். கை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம ஈஸியா முன்னாடி உடம்பெல்லாம் வளைச்சிட்டு கொண்டு வந்துருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் அங்கே இருக்கு, அதுக்கு மேல வர முடியாது. அதனால காலை தான் நல்லா தூக்கணும். தூக்குங்க தூக்குங்க, லிஃப்ட் 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 அண்ட் டச், லிஃப்ட் டச், லிஃப்ட் டச் டச். நீங்க மேல வரும்போது அப்படி சைடா திரும்பிக்கோங்க, டச். கால் மேல வரும்போது பாடி சைட் சைட். கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா பார்த்து கை தொட வேண்டாம், டச். ஜஸ்ட் இங்க வரைக்கும் வந்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னா கூட போதும். 10 more. வயிறுல நல்ல கிரன்ச். 9 8 7 6 last 5 4 3 2 1. Relax.
Again ஒரு தடவை static run. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. That's right. 10 more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Water break. Next one. அப்பர் பாடிக்கு தான் பண்றோம்னால லோயர் பாடி நீங்க ஹீல்ஸ் தூக்கி இருக்கலாம். ஃபுல் பாடி வெயிட்டும் கையில தென் வாக். எண்டு வந்தோன்னா அகைன் ஃபுல் பாடி வெயிட் கையில, கால் முட்டு மடக்கி இருக்கலாம், ஹீல்ஸ் தூக்கி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்பர் பாடி. டவுன், வாக், 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 then up. Yes, correct, correct. Full focus on upper body. Very good, very good. Done, correct, correct. Walk, walk, then up. Good. Walk, up. Good. Walk, 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 then up. Good try, good try. 10 more. Walk, 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 up. 9, up. 8, very good. Up. 7, still up tight. Then up. Very good. Last 5. 4. Beginners modulana break எடுத்து continue. 3. Two. Good going, good going. Last one. Walk, 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 walk. Relax. Next one. Again mountain pose தான் போறோம். இப்போவும் அப்படிதான். ஹீல் ரெண்டும் தரையில டச் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது அப்பர் பாடி தான்றனால கையை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 எல்போவும் டவுன், தென் அப். 2 எல்போவும் டவுன், தென் அப். பிகினர்ஸ் ரெண்டும் அட் அ டைம்ல பண்ண முடியாதவங்க என்ன செய்யணும்? வலது எல்போ டவுன், இடது டவுன், வலது இடது டவுன், டவுன், அப், அப். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். 2 கையும் அட் அ டைம் பண்ண முடியலன்னா மெதுவா மெதுவா 1 by 1. குட் ட்ரை, குட் ட்ரை. வெரி குட், வெரி குட். முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காம பாத்துக்கிறீங்க உதயா மேம். முடியலன்னா நோ ப்ராப்ளம். குட் ட்ரை. வெரி குட், வெரி குட். நோ ப்ராப்ளம் வீணா மேம். ஜஸ்ட் ஒரு விரல் ஒரு கை மட்டும் போகுதான்னு பாருங்க. முடியலன்னா ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட். குட் ட்ரை, குட் ட்ரை. நோ ப்ராப்ளம். எந்திக்கும் போது முடியலன்னா சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. நீ டவுன் கீழே வந்துக்கோங்க, அதுக்கப்புறமா எழுச்சிக்கோங்க. உதயா மேம் கண்டினியூ, நோ ப்ராப்ளம். முட்டு மடங்காம கண்டினியூ பண்ண முடியலன்னா கொஞ்சம் முட்டு மடக்கிக்கோங்க. இட்ஸ் ஓகே.
10 more, down, up. 9, abs tight, down, up. 7, up. 6, up. Last 5, up. Yes, Kritika. கை மட்டும் ட்ரை பண்ணுங்க. நீங்க 1 by 1 பண்ணுங்க கிருத்திகா. ஃபர்ஸ்ட் ரைட், லெஃப்ட் அப்படி பண்ணுங்க. கரெக்ட் கரெக்ட். தென் கோ அப். குட் ட்ரை. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் 5, அப். 4, up. 3, up. Abs tight. 2, up. Last one, up. Relax. வழி எக்ஸல், நோ ப்ராப்ளம். முட்டு மடக்கும் போது அது கால் அங்கேயும் வெயிட் கொஞ்சம் போறனால ஈஸியா தெரியும், அதனால முட்டு மடக்கிறோம். இட்ஸ் ஓகே. போக போக நீங்க முட்டை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பண்ணும்போது ஃபுல் வெயிட்டும் அப்பர் பாடியிலே வந்துடும். சைட்ல திரும்பி உட்காந்துருக்கோம், கை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த இது முடியலன்னா செஞ்சு காமிக்கிறேன், முடியலன்னா பிகினர்ஸ் எல்போ வரைக்கும் வச்சுட்டு இதை பண்ணலாம். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபுல் டவுன், சீனியர்ஸ்னா ஒரு வெயிட்டும் கையில வச்சுக்கோங்க. தென் அப்படியே கோ அப், ஸ்லோலி டவுன். அண்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணும், முதல்ல 2 முட்டு தூக்க வேண்டாம், மேட் பக்கத்துல இருக்கிற முட்டை கீழே வச்சுக்கோங்க. 1 மட்டும் தூக்குங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தோணுச்சுன்னா மட்டும் இன்னொரு காலை லிஃப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு காலிலே இருந்தா போதும். ஓகேவா? ஈஸியா என்னால லிஃப்ட் பண்ண முடியுதுன்னு நினைச்சீங்கன்னா 2 காலையும் தூக்கலாம், இல்லைன்னா வெறும் ஒரு கால் மட்டும் தூக்குனா போதும். ஃபுல் ஸ்ட்ரெச், ஃபுல் ஸ்ட்ரெச், தென் ஸ்லோலி டவுன். ஃபுல் வெயிட்டையும் கொண்டு வந்து கையில போடாதீங்க, பட் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உட்காருங்க. அடிஷ்னல் வெயிட்டை ஆட் பண்ணிக்கலாம் சீனியர்ஸ். கோ அப் and slowly down. Good try. Go up, go up, up. மேல போனதுக்கு அப்புறமா chest open, slowly down. Last 2, abs tight, up. ரம்யா ஃபுல் கை இல்லைன்னா எல்போ வரைக்கும் பண்ணிக்கோங்கப்பா. யாருக்கு ரொம்ப ரிஸ்க் பெயின் ஆகுது அப்படின்னு தோணுதோ, முடியலன்னா எல்போ பண்ணிக்கோங்க. எல்போ வரைக்கும் கீழே, தென் ஈஸியா உங்களால லிஃப்ட் பண்ணிக்கலாம். தென் டவுன். ஓகே, லாஸ்ட் ஒன். Go up, down. Side change. ஸோ முடியறவங்க ஃபுல் கை, முடியலன்னா எல்போ, முடியறவங்க 2 காலும், முடியலன்னா ஒரு கால் டவுன். மேட் பக்கத்துல இருக்கிற கால் டவுன், தென் லிஃப்ட். ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லோலி. குட் ட்ரை. ஃபுல் கை முடியல, ரிஸ்ட்டுக்கு பெயின் ஆகிறவங்க எல்போக்கு மாறிக்கோங்க. டவுன். ஃபுல்லாக எல்போ வரைக்கும் டவுன் வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். 3, full stretch, chest open, abs tight, breathing normal, slowly down. 4, down. 5, down. 6, down. 7, down. 8, டூ மோர். கீழே வரும்போது கையில மட்டுமே ஸ்ட்ரெயின் பண்ணாம, பட் கோ அப், ஃபோக்கஸ் பண்ணும்போது பட் கீழே வருது, பட் கீழே வருது, இங்கே யோசிச்சுட்டே வாங்க. ஃபுல் வெயிட்டையும் கொண்டு அங்கே போடக்கூடாது. லாஸ்ட் ஒன். கோ அப், ஃபுல் ஸ்ட்ரெச், ஸ்லோலி டவுன் வரும்போதே பட் 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 டவுன். ரிலாக்ஸ். ரிஸ்ட் ரொட்டேட், neck rotate. Next one,
அகைன் கேட் அண்ட் கவ் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இங்க இருந்து முதல்ல பிகினர்ஸ் அப்படியே சிம்பிளா ஒரு கை ஃபுல்லா ஆன்லைன் உள்ள கூடி போய் ஸ்ட்ரெச், தென் அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட் கோ அப். ஸோ இந்த கையை ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு இந்த கை எல்போ மடங்குது, ஹைட்டை கம்மி பண்றோம், ஃபுல் கை ஸ்ட்ரெச், தென் மேல போறீங்க, அந்த கையை பார்க்க ட்ரை பண்றேன். அண்ட் சீனியர் மெம்பர்ஸ் ஒரு கால் வெளியில, தென் கண்டினியூ கோ அப். ஓகே, எந்த கையை எடுத்துட்டு போய் கீழே வைக்கிறீங்களோ அதே சைடில் உள்ள கால் வெளியில. சீனியர் மெம்பர்ஸ், பிகினர்ஸ் ஜஸ்ட் சிம்பிளா ரெண்டு காலுமே கேட் அண்ட் கவ் பொசிஷன் மாதிரி வச்சுட்டு ஃபுல் ஆம்லைன் டவுன் 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 டவுன், தென் கோ அப். முதல்ல வைட் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு பண்ணும்போது அதே சைடு ஸ்ட்ரெச் பண்ணோம், இது ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெச் கொடுக்குறோம். ஃபுல் டவுன், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், கோ அப். மேலே போகும்போது மேலே உள்ள கை பார்க்க ட்ரை பண்றோம், எவ்வளவு முடியுதோ அப்பர் பேக் ஸ்பைன் ட்விஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்ட், குட், கரெக்ட், கண்டினியூ, டவுன், then up, very good, very good, few more reps, hands tight, correct, go up, last two, pull down, up, போகும்போது நல்ல twist 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 twist, last one, go down, up, relax, side change. சீனியர்ஸ் இப்போ அடுத்த சைடில் உள்ள காலை சைடில் வச்சுக்கிறீங்க, அதே சைடில் உள்ள கை ஃபுல்லா டவுன், கோ அப். பிகினர் சிம்பிளா கால் ரெண்டையும் நேராகவே வச்சுட்டு கண்டினியூ, டவுன், கோ அப், டவுன், அப். Good going, abs tight, down, up, down, go up, down, up, full twist, last two, down, up, last one, down, go up, relax, child pose further on a stretch, then up. வாட்டர் பிரேக் வேணா எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அகைன் ரன், ஸ்டாட்டிக் ரன். Five, 6, 7, 8, 9, 10, 10 more, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. எடுத்துக்கோம், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண போகிறோம். முதல்ல ஃப்ரண்ட், அங்கேருந்து ஃபுல்லாக வெர்டிக்கலாக கொண்டு போகிறீங்க, பேக், தென் ஒரு தடவை வெர்டிக்கல், ஃப்ரண்ட்ல. ஸோ ஒரு சர்க்கிள் பேசிக்காக பண்ணுறோம். அதுக்கு ஃப்ரண்ட்ல இருந்துச்சு ஒரு வெர்டிக்கல், பேக்ல அகைன் ஹரிசாண்டல், இன்னொரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல். அது அப்படி ஒன்லி கை மட்டும் சுற்றக்கூடாது. செஸ்ட், பேக், abs tight, breathe in நார்மல், வெர்டிக்கல், பேக், எந்த இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு எல்போ மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச், பேக், சைட், ஃப்ரண்ட், சைடில் வெர்டிக்கல், பேக், நெக்ஸ்ட் சைட், தென் ஃப்ரண்ட், வெர்டிக்கல், ஹரிசாண்டல், அகைன் வெர்டிக்கல், ஹரிசாண்டல்.
எல்போ மடங்காம abs tight. ஹிப்ல இருந்து அசையாம ஸ்டேபிளா இருக்கும். vertical side, next thread, vertical, horizontal, again thread. Relax. அப்படியே opposite side. Thread. Side. Side. Thread. Outside. Last side. Three. Two. Last one. Relax. கை ரெண்டும் ஷோல்டர் டிஸ்டன்ஸ்க்கு வச்சா போதும். ஃபுல்லாக குட் மார்னிங் செய்யறதுக்கு எப்படி பண்ணுவோம்? கால் ரெண்டுலேயும் கேப், பட் பேக், முட்டில் ஒரு சின்ன பெண்ட், ஆப்ஸ் டைட். இங்கேருந்து அப்படியே டம்பிள்ஸ் வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேக் உங்கள் ரிப் கேஜில் போய் டச் ஆனோடனே போதும். கீதா கொஞ்சம் கீழப்பா, ரிப்ல வந்து கோ அப், டவுன், அப், செஸ்ட்டுக்கு கீழே ரிப் கேஜில் வந்து டச், then down, touch, down, touch, down, touch, down. Abs tight. 10 more. Correct. 9. ரெண்டு கையுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக விரிக்காம நேரோவா பாடி ஒட்டி. கரெக்ட். டவுன். ஆப்ஸ் டைட். டவுன். உதயா மேம் கொஞ்சம் இப்படி ஹன்ச் பேக் மாதிரி இல்லாமல் ஷோல்டர் நல்ல லாக், தென் கண்டினியூ. ஸோ அப்பர் பாடியில் ஷோல்டர் மட்டும் நல்ல ஃபுல் டைட், தென் கண்டினியூ. பெட்டர். 3, 2 அண்ட் ஸ்விங் பண்ணிட்டே போகக்கூடாது. வெயிட் எப்படி இருக்கும்? டம்பிள்ஸ் நாளைக்கு நல்ல வெயிட் வச்சிருந்தா எப்படி பண்ணுவோம்? இங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், டவுன், ஸ்ட்ரெயிட் லைன், டவுன், அப், டவுன். ரிலாக்ஸ். வழி எக்ஸேல். இப்போ கை அப்படியே ஸ்டிக்கை பின்னாடி பிடிச்சுக்கோங்க. அதே குட் மார்னிங் போஸ். தென் இங்கிருந்து அப்படியே பட்ல இருந்து கோ அப், அப், அப். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நின்று பண்ணுற உடையும் இது இன்னும் அகைன் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் அப்படி பேரலாக வச்சுக்கோங்க. ஆப்ஸ் டைட், தென் கோ அப், அப், அப். எப்போ முடியலையோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், தென் அகைன் கண்டினியூ. அப், அப், அப். லாஸ்ட் 5, 4, 3, 2, 1. Relax. Next side to side. இது ஸ்டிக் வச்சு பண்ணி பார்த்தேன். ஸ்டிக் வச்சு பண்ணும்போது கூட அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. வித்தவுட் ஸ்டிக்கே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஷோல்டர் ரொட்டேட், ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி டவுன், தென் கோ அப். ஓகே, ஷோல்டர் ரொட்டேட், தென் அப். வித்தவுட் ஸ்டிக்கே பண்ணலாம். டவுன், தென் அப். எஸ் சீனியர்ஸ் குட்டி வெயிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். டவுன், கோ அப். எப்படி இருக்கு? ஷோல்டரும் எல்போவும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், தென் அப். ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே டவுன், ஃப்ரண்ட்ல ரொட்டேட், ஆப்ஸ் டைட், கோ அப். ஷோல்டர் ரொட்டேட், அப், ஷோல்டர் ரொட்டேட், அப். தீபாமா இப்படி வைக்காம எஸ் இன்னும் ஷோல்டரும் எல்போவும் ஒரே லைன். தென் இங்கேருந்து டவுன், தென் அப், டவுன், அப், down, up, down,
up. Abs tight, last 5. Down, up. Down, up. 3. Beginners, break எடுத்துக்கோங்க, முடியலன்னா விட்டுருங்க. Last 2. Up. 1. Abs tight. Up. Relax. Just swing. Kai swing. Next. ஸோ வில்லும் அம்பும் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணோமோ அது மாதிரி கை ரெண்டும் சென்டர். இங்கிருந்து அப்படியே உடம்பு ஒட்டி தான், இப்படி தள்ளி போகக்கூடாது, உடம்பு ஒட்டி அண்ட் ஒரு சைடா அந்த போஸ் பண்ணும்போதே பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் சைடு, தென் சென்டர், நல்ல கோ பேக், சென்டர். சீனியர்ஸ் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். சென்டர், பேக், சென்டர். ஸோ நேராக இருக்கிறது கை பின்னாடி போகும்போது அது ஒரு சைடு கொஞ்சமாக பாடி டில்ட் ஆகும். தென் சென்டர், சைட், center. Abs tight, breathing normal. Go back, center. Back, center. Back, center. Full body tight, center. Back, center. Last one, center. Relax. ஸோ வெயிட்டே இல்லைன்னா கூட, எதுவுமே வைக்காம வெறும் கையில் பண்ணிங்கன்னா கூட அது ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் பாடி டைட், கோ பேக். எவ்வளவோ வெயிட்டை வச்சுட்டு ரெசிஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். சென்டர், ஆப்ஸ் டைட், நெக் சைட், சென்டர், நெக் சைட். ஒன்லி கை கிடையாது, செஸ்ட், பேக், தென் கோ ஃப்ரண்ட்ல, பேக், தென் ஃப்ரண்ட். ஜஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வில்லு அம்பு உங்க கையில் இருக்கு, எய்ம் பண்றீங்க. கோ பேக் அண்ட் சென்டர், பேக் அண்ட் சென்டர், பேக், சென்டர், சென்டர். எவ்வளவு முடியுதோ பேக் பேக் பேக், கை நல்ல பேக், சென்டர். லாஸ்ட் 5, சென்டர். 4, சென்டர். 3, center. 2, center. Last one, center. Relax. Done. Stretching பண்ணிக்கலாம். கையை நல்ல சைடில் ஃபுல் ஸ்ட்ரெச், எல்போ லாக், ஹோல்ட். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change, full stretch, elbow lock. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Kai full up. Elbow இருந்து back. கழுத்துல எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. கழுத்தை பிடிச்சி அமுக்காம கையை மட்டும் பேக் 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 பேக். அண்ட் பிகினர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்போ முடியல பிரேக் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பிரேக் எடுக்காம ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் மசில் கூல் டவுன் ஆகும், உங்கள் பாடி டைட்டாக இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். எல்போவில் வச்சுருக்கோம்ப்பா கிருத்திகா, எல்போவில் வச்சுட்டு பேக் நல்லா எவ்வளோ முடியுதோ பேக். 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். ஒரு கை ஃபுல்லாக எல்போல இருந்து அப்படியே புஷ் பேக். ஒரு கை ஃபுல்லாக, இன்னொரு கை வச்சு எல்போல பிடிங்க, எல்போல. இப்போ பேக். அது எவ்வளோ முடியுதோ பேக் 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 பேக். 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6,
5, 4, 3, 2, 1. Relax. Hug yourself. ஃபுல்லா டைட்டா எவ்வளோ டைட்டா முடியுதோ ஹக் பண்றோம். தென் டவுன். ஸோ இது அப்பர் பாடிக்கு தான் பண்றோம். ஸோ முட்டு மடங்கி இருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஒன்லி பல்ஸ். இல்ல ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் சேர்த்து வேணும்னா எப்பவும் போல காலை நல்லா வைடா வைக்கிறீங்க, முட்டு மடங்காம லாக் பண்றீங்க, தென் சைட் டு சைட். அப்போ காலுக்கும் சேர்த்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட். எவ்வளோ முடியுதோ கை நல்லா பேக் 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 லாக், தென் கண்டினியூ. ஓகே. 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே பேக்ல லாக். இப்போ என்னெல்லாம் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆகுது. இப்போ செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு, பேக் ஸ்கியூஸ் ஆகிருக்கு, ஃபுல் ஆர்ம் ஸ்ட்ரெச். தென் அகைன் சென்டர்லேயே பல்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அது கண்டினியூ பண்ணாலும் ஓகே. எவ்வளோ முடியுதோ கை அப். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இமீடியட்டாக கை ஃபுல்லாக அப் வந்துடாது, எவ்வளோ முடியுதோ அப். எஸ், குட் ட்ரை குட் ட்ரை. 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகாவில் பண்ண பப்பி போஸ் அப்பர் பாடிக்காக ஃபுல் ஸ்ட்ரெச். பட் மேலேயே இருக்கு, கேட் அண்ட் கவ் பொசிஷன்ல பட் மேலேயே இருக்கு. இல்லை, ரெண்டு ஆர்ம்லைனும் நல்ல டவுன், ஷோல்டர் வரைக்கும், ஈவன் உங்களோட செஸ்ட் வரைக்கும், சின் செஸ்ட் எல்லாம் தரையில டச் அண்ட் ஹோல்ட். கரெக்ட். ஹோல்ட் ஹோல்ட் பண்ணுங்க. வீணா மேம், ஹோல்ட் ஹோல்ட். ஸ்ட்ரெச்சில் எடுக்கவே கூடாது, அதே இடத்துல ஹோல்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். கழுத்துக்குள்ளது ஒரு கையை கீழே லாக் பண்ணிக்கிறீங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் வேணும்னா முட்டு மேலே வரைக்கும் வந்துட்டும் லாக் பண்ணிட்டு தென் கோ. ஜஸ்ட் ஃபுல்லாக டவுன் போனாலும் போய்க்கோங்க, இல்லைன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கணும்னா ஒரு தடவை கை லாக், மைல்டு ப்ரெஷர் அண்ட் கழுத்தை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். கரெக்ட். முடியலன்னா சிம்பிளாக கீழே வச்சுட்டு உட்காரலாம். கையை லாக் பண்ணுறோம், ஜஸ்ட் ஷோல்டர் மேலே மேலே போகக்கூடாதுன்றக்காக மட்டுமே தான் கையை லாக் பண்ணுறோம். ஸோ தட் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் கழுத்தில். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. Mild pressure. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். அதே இதுலேயே கையை செஸ்டில் வச்சுட்டு ஜஸ்ட் சின் போய் டச் அண்ட் ஹோல்ட். ஸோ இன்னைக்கு கழுத்துக்கு ஈவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்லையும் பண்ணிக்கலாம். சின் போய் செஸ்ட்ல டச் அண்ட் ஹோல்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ அப்படியே இந்த கிரிப் கீழே வச்சிருக்கோம், அப்படியே செஸ்ட் கை வச்சிருக்கிறத வச்சிருக்கோம். கழுத்து ஆப்போசிட் சைடு சீலிங் பார்க்குற மாதிரி கோ அப் அண்ட் ஹோல்ட். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் உங்களுக்கு கழுத்து.
லாஸ்ட் ஒன் லோவர் பாடிக்கு எதுவுமே நம்ம பெருசா எக்ஸசைஸ் பண்ணாதனால லாஸ்ட் உள்ள ட்ரிபோ ஸ்ட்ரெச்லயே பண்ணிக்கலாம். கை லாக், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் எவ்வளோ முடியுதோ நல்லா, ஸோ காலுக்கும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகிக்கும். க்ளூட் டைட், ஆப்ஸ் டைட், ஃபுல் ஆம்லைன் ஃபோல்ட் பண்ணாமல் ஃபுல் ஸ்ட்ரெச், மேலேருந்து உங்களை யாரோ இழுக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச். 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Done.